கர்த்தர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிறு பிள்ளைகள் நீங்கள் தேவனுடைய நீதியின்படியாக நடங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மை உங்களை நிரப்புவாராக. இன்றைய நாளிலும் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 9வது வசனம். உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய்யுங்கள். என்னன்னா, வாயை திறந்து நீதி நியாயமாக செய்யுங்க. நீதி நியாயமாக நடத்திங்கன்னு போதும். ஆண்டவன் உங்களை உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். சிறுபிள்ளை நீங்கள் எப்பவுமே நீதியாக நடந்து பாருங்கள், நியாயமாக நடக்கணும். யாருக்கும் எந்த ஒரு தவறான காரியங்களும் செய்யக்கூடாது. அப்போ உண்மையாக இருந்து பாருங்கள். ஏழைகளுக்கு நியாயம் செய்து பாருங்கள். ஏழைகளுக்கு தேவையான சகல உதவியும் செய்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் சேர்ப்பார். ஏன்னா வக்கீல் தொழில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பொய் பேசிகிட்டு இருக்கணும். உண்மையே இருக்காது. மேக்ஸிமம் உண்மையை பேச மாட்டாங்க. அவங்க எல்லாமே அவங்க ஜெயிக்கணும்னா பொய் தான் பேசுவாங்க அதிகமாக. அதனால சிலர் பார்த்தா வக்கீலை என்ன தான் பேசாலும் நம்ப மாட்டாப்புல. அவங்களுக்கு என்ன, சாட்சி இருந்தால் போதும், என்ன இருந்தாலும் சரி. யார் கெடுக்கட்டு போனாலும் கவலை கிடையாது. அவங்களுக்கு பணம் வேணும். பணம் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ ஒழிய மனிதருக்கு முக்கியம். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி. எனக்கு காசு கொடுத்தா நான் வக்கீல் செய்வேன், வாதாடுவேன், இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படி. ஏன்னா அவங்க தொழில் என்னென்னா இதுதான் இருக்கும். இந்த வக்கீல்னா போகிறான் அப்படி தான். அவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சாலும் சரி, கொலையே செஞ்சாலும் கூட அவன் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எப்படியாச்சும் தப்பி வைக்கப்படுமே, காசு கொடுக்குறாங்களா தப்பி வைக்கணும்னு சொல்லி. அந்த நீதிபதி என்ன பண்ணுவாங்க, சாட்சி இருந்தால் போதும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்களோ, ஒருத்தர் ஒரு வக்கீல் இருந்தாராம். அவர் நம்ம சுதந்திர போராட்ட டைமில் இருந்தாராம். அப்போ சுதந்திர போராட்ட டைமில் என்ன பண்ணார், வக்கீல் நல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தார். நல்லா அவர் காசு பணம் வந்துட்டு இருந்தான், நல்லா இருக்கு, எல்லாம் நல்ல மதிப்பாக இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயருக்கு அடங்கி தான் இருக்கணும். ஆங்கிலேயர் சொல்கிறபடி தான் கேட்கணும், வேறு நீதியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் அப்போ நீதி நியாயங்கன்னா என்ன பண்ணணும், ஆங்கிலேயருக்கு சாதகமாக இருந்தால் சரி, அப்படி பண்ணிட்டு இருந்தார். அப்போ நீதிபதிகளும் அப்படி தான் நேர்மையாக நடந்தாங்க. காசு பணம் வாங்க மாட்டாங்க. உண்மை எது இருக்கோ அதுபடி தான் செய்வாங்களாம். அப்போ என்ன, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாராமா, அவர் ஏழைகளுக்காக வந்து வாதாடுவாராம். ஏழைகிட்ட அவர் பேர் என்ன, அவர் கப்பலோட்டிய கமல்னு சொல்லி பேர் வாங்கினவர். சுதந்திர போராட்டப்போ ஒரு கப்பலை வாங்கி ஆங்கிலேயருக்கு விரோதமாகவே பிரயாணம் பண்ணி சொல்லி அநேக இடத்துக்கு செஞ்சார். ஆனால் அதனால் ஆங்கிலேயருக்கு விரோதமாக செய்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன அவர் மேலே கேஸ் போட்டு அவரை வந்து என்னென்னா பயங்கர தண்டனை கொடுத்தாங்களாம். அவர் வக்கீல் தொழிலே செய்ய முடியாத காரியங்கள் பண்ணிட்டாங்களாம். வக்கீல் நீ தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஜெயிலில் போட்டாங்களாம். அப்போ என்ன பண்ணிட்டார் இவர், இப்படியே ஜெயிலில் விட்டு தண்டனைலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா வக்கீல் தொழிலை லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாப்புல. அப்போ என்ன பண்ணிட்டார் இவர், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேறு ஒரு வக்கீலுக்கு உதவியாக இருந்தாராம். அப்போ அவர் வந்து நல்லா விசாரித்து என்ன பண்ணார், அது நீதியாக சொன்னாராம். அப்போ பார்த்துட்டு அந்த ஜட்ஜாக ஆச்சரியப்பட்டாராம், என்னடா அது இவ்வளவு விசாரித்து இவ்வளவு நாளாக நேர்மையாக இருக்கிறாரே, ஏன் இவர் மறுபடியும் இவருக்கு அந்த வக்கீல் தொழில் செய்ய லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் லைசன்ஸ் கொடுத்தாங்க. லைசன்ஸ் நல்லா வேலை செஞ்சுட்டாராம். ஆனால் ஏழைகள் வருவாங்களாம், எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாராம், கேஸ் எடுத்து வரான், ஜெயிச்சு வாங்கி கொடுப்பாராம். வக்கீல்கள் தொழில் நல்லா இருக்குது. சிலர் பணமே கொடுக்க முடியாத ஏழைகளாக வருவாங்களாம். அவருக்கு என்ன பண்ணுவாராம், அவர் பஸ்ஸுக்கு பணத்தை கொடுத்து சாப்பாட வச்சு அனுப்பி விடுவாராம். அந்த மாதிரி ஏழைக்கு இறங்கி இருந்தாராம். நியாயம் செஞ்சார், நீதிபடி நடக்கிறாராம். அப்படிப்பட்ட நல்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ நம்ம பண்ணணும், அதுபடி அவரை போவதே ஒரு நல்ல நீதியாக நியாயமாக நடக்கும். நீதி நியாயமாக நடந்தோம்னா நம்மளும் தேவன் என்னுகிறார், ஆசிரியக்கூடியவர் இருக்கிறார். அப்போ நம்மக்கிட்ட ஏதாச்சும் கேட்டாங்க, உதவின்னு வந்தாங்கன்னா நீங்கள் நீதி பண்ணுங்க, நியாயமாக செய்யுங்க, செயல்படுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யாதீங்க. அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார். அவர் தான் வக்கீல் தொழில் செஞ்சங்காட்டி அவர் எவ்வளோ கஷ்டம் இருந்தது. நல்ல தொழில் செஞ்சாங்க. பிரிட்டிஷ்கார காலத்தில் நல்ல தொழில் நடந்து நல்ல வருமானம் வருது, பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாப்புல.
ஆனால் என்ன பண்ணார், அவருக்கு விரோதமாக சுதந்திர போராட்டத்தில் தலையிட்டது நிமித்தமாக வக்கீல் தொழிலே. ஆனாலும் அருண்மார் வேலைக்கு இறங்காமல் இல்லை, வேலைக்கு இறங்கி வேலைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ நம்ம நீதி நியாயம் நிலைநிறுத்தணும்னு நம்மளுடைய மக்கள் நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு என்ன பண்ணுறோம், நம்ம நீதியாக நடக்கணும், நியாயமாக நடந்து பாருங்க, ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பார், சகல நன்மையால் உங்களை நிரப்புவார். சிறு பிள்ளையார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 31 நாள் நீதி கதையை கேட்டிருக்கீங்க, நீதிபதி நடங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், சகல நன்மையால் நிரப்பி இன்னும் மேன்மேலும் வளர செய்வார். எங்கே போனாலும் நீதியாக நடங்க, தேவனுக்கு விருப்பமான காரியங்கள் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார், ஆண்டவர் மேன்மேலும் உயர்ச்சிடுவார். படிப்புலையும் உத்தியோகத்திலையும் மற்ற அனைத்து காரியம் எங்கே போனாலும் நீதியாக நடங்க, நியாயமாக நடங்க, புரட்டை பண்ணக்கூடாது, பொய் பேசாமல் இன்னும் உத்தமமாக நடந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஆசீர்வித்து சகலத நன்மை நிரப்பி நீங்களுடைய ஆயுத கொடுத்து உங்கள் மூலமாக நாடு முன்னேற்றம் அடையும், நாடு நலன் பெறும், சகலத நன்மையால் உங்களை நிரப்பி ஆசீர்விப்பார்கள். ஆமென்.